நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆக போதா இல்லை வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆக போதா அப்படிங்கிறது காலையில் 7 மணிக்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிஃப்ட் சிட்டியில் ட்ரேட் ஆகக்கூடிய வந்து கிஃப்ட் நிஃப்டி அப்படிம்பாங்க. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்கு, நம்மளுடைய மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத கிஃப்ட் நிஃப்டி மூலியமா நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். அது இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து 9:30க்கு ஓப்பன் ஆகுதுன்னா 6:30க்கே வந்து கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகிடும். ஸோ 6:30 to 7க்குள்ளே நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை ட்ராக் பண்ணி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். கிஃப்ட் நிஃப்டி எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட வாட்ச் லிஸ்ட்டில் போய்ட்டு கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஓப்பனாக இருக்குது. பட் நம்ம மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பனாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,150 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் நம்ம மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆகும்போது 23,900 லெவலில் க்ளோஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எந்த லெவல் ஓப்பன் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேப் அப் ஆகுமா, கேப் டவுன் ஆகுமா? இதை நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள்.